கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தவக்கால சிந்தனை கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். அன்பின் இறை உள்ளங்களே, நாம் இப்போது தவக்காலத்தில் அல்லது உபவாச நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உபவாசம் என்ற வார்த்தை சமஸ்கிருத மொழியாகும். உப என்றால் இணை அல்லது சமீபம் என்றும், வாசம் என்றால் வாழ்தல் அல்லது இருப்பது என்றும் பொருள்படும். ஆகவே உபவாசம் என்பது இறைவனோடு இணைந்து இருத்தல் அல்லது இறைவனோடு சமீபமாய் இருத்தல் என்பது பொருள்படும். உபவாசம் நம்முடைய இறை வழிபாட்டிலே, நம்முடைய ஆன்மீக வாழ்விலே நம்முடைய உடலையும் ஆன்மாவையும் ஒருமுகப்படுத்தி இறைவன் பால் அன்பும் பக்தியும் மதிப்பும் கொண்டு வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். உபவாசம் என்பது உணவை குறைப்பதும் உடலை குறைப்பதும் அல்ல, மாறாக கடவுளோடு நாம் இணைந்து கடவுளோடு நாம் பயணப்பட அழைக்கப்படுகின்றோம். நாம் இறைவனிடம் திரும்பாமல், திருமறை சொல்லும் சத்தியங்களை கடைபிடிக்காமல், திருமறையின் உண்மைகளை புரிந்து கொள்ளாமல், பல வேளைகளிலே பரிசேயர்களைப் போல உபவாசிக்க விரும்புகின்றோம். ஏன் நாம் நோன்பிருக்க வேண்டும் என்று திருமறை சொல்லும் செய்தியை 3 சிந்தனை கூடாக நான் உங்களுக்கு முன்னே வைக்கின்றேன். முதலாவது, ஆண்டவரோடு உறவாட உபவாசியுங்கள். விடுதலை பயணம் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், மோசே இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார் என்று நாம் காண்கின்றோம். கடவுளுக்கும் மோசேக்கும் இடையிலே நல்ல உறவு இருந்தது. அந்த உறவினால் அவர்களுக்கிடையிலே நல்ல உரையாடல் இருந்ததனை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லது லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே நாம் காண்கின்ற செய்தி என்னவென்றால், அந்நாள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து செபம் பண்ணி ஆராதனை செய்து தேவாலயத்திலே இருந்தாள் என்று லூக்காசிரியர் பதிவு செய்கின்றார். ஆகவே ஆலயத்திலே தங்கியிருத்தல், செபித்தல், உபவாசம் இருத்தல், இவையெல்லாம் இறைவனோடு உறவாட நமக்கு வாய்ப்பாக இருக்கின்றது. அதற்காக நாம் முதலிலே உபவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக உங்களுக்கு நான் வைக்கின்ற சிந்தனை என்னவென்றால், ஆண்டவரோடு உரையாட உபவாசியுங்கள். விடுதலை பயண புத்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் 11ஆம் வசனத்தை நாம் படித்து பார்த்தால், ஆண்டவர் மோசேயோடு பல தடவைகள் பேசி இருப்பதனை நாங்கள் திருமறையிலே காண்கின்றோம். இன்று உபவாசம் இருக்கும் நம்மவர்க்கும் இறைவனுக்கும் உரையாடல் இருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக நான் உங்களுக்கு முன்னே வைக்கின்ற சிந்தனை, ஆண்டவரோடு உயிர் வாழ்வதற்காக நாம் உபவாசிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். எஸ்தருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் படித்து பார்ப்பது என்னவென்றால், எஸ்தர் தன்னுடைய சிற்றப்பனாகிய மொர்தகாய்க்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகின்றாள். அந்த செய்தி என்னவென்றால், எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் இருக்கின்றோம். சட்டத்துக்கு புறம்பே எனினும் நான் மன்னனிடம் செல்லுவேன், செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய இனம் வாழ வேண்டும் என்பதற்காக எஸ்தர் உபவாசிக்கின்றார். இன்று எங்கு பார்த்தாலும் சாவுகள், எங்கு பார்த்தாலும் அவலக்குரல்கள். வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் வாழ முடியாமல் தவிக்கின்றார்கள். ஆகவே இந்த நாட்களிலே நானும் நீங்களும் எம் பிள்ளைகளுக்காக, எம் உறவுகளுக்காக, நாம் வாழ்வதற்காக நாம் உபவாசி. ஆகவே இந்த உபவாச காலம் நாம் இறைவனோடு உரையாட, இறைவனோடு உறவாட, இறைவனோடு சேர்ந்து நாம் பயணித்து வாழ ஆண்டவர் தாமே இந்த நாட்களை எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.